போன பாட்டுல நம்ம அசுர குருதேவர் சஞ்சீவினி மந்திரத்தை தாரகாசுரனுக்காக அவன் பண்ற முட்டாள்தனமான காரியத்துக்காக பயன்படுத்த மாட்டேன், என் சஞ்சீவினி மந்திரம் உன் முட்டாள்தனமான காரியத்திற்கு துணை நிக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. அதை கேட்கிற தாரகாசுரனோ கோவப்பட்டு, இப்ப நான் உங்களை ஒருவேளை கோவத்துல கொன்னுட்டேன்னா அந்த சஞ்சீவினி மந்திரம் உங்களை காப்பாத்துமா அப்படின்னு கேக்குறேன். இதையெல்லாம் கேட்கிற நம்ம அசுர குருதேவரோ தாரகாசுரா அப்படின்னு கத்துறாரு. மறந்துடாத, நான் உன்னோட குரு அப்படிங்கிறாரு. நீ என்னை விட அதிகமா நிறைய விஷயங்களை தெரிஞ்சிருக்கலாம், என்னை விட பலசலையாவும் இருக்கலாம், நீ எவ்வளவு பெரிய உயரத்துக்கும் போயிருக்கலாம், இருந்தாலும் கடைசி வரை நீ என்னோட சிஷ்யன்தான் அப்படிங்கறத மறந்துடாத அப்படின்னு சொல்றாரு. நீ என்ன பெரிய இவன் நினைச்சு பேசிட்டு இருக்கியா, நீ என்னோட கால் தூசுக்கு சமண்டா அப்படின்னு சொல்றாரு. என்னையே மரியாதை குறைவா பேசி அவமானப்படுத்துறியா அப்படின்னு கேக்குறாரு. இவனோ வாயா வா அப்படின்னு வாளா ஓங்குறான். சும்மா இருப்பாரா இந்த அசுர குருதேவர்? அவர்கிட்ட இருந்த ஆயுதத்தோட சக்தியால தாரகாசுரனை சிவன் எப்படி ஒரு நாள் கட்டி போட்டாரோ அதே மாதிரி இன்னைக்கு இந்த அசுர குருதேவர் சுக்கராச்சாரியார் இவனை கட்டி போடுறார். உனக்கு எல்லாம் சொல்லி கொடுத்த இந்த குருதேவர் மேலேயே வாழ ஓங்குறியா, அனுபவி அப்படிங்கிறார். இதெல்லாம் பார்த்து பயந்து போன தாரகாசுரனோட பையன், ஐயோ சார், எங்க அப்பாவோட இந்த முட்டாத்தனமான காரியத்தை மன்னிச்சிடுங்க அப்படின்னு குருதேவர் கால்ல விழுகிறார். தாரகாசுரனோ இப்ப ஒழுங்கா அடக்கி வாசிக்கிறாரு. குருதேவரே, நான் பண்ணது முட்டாள்தனம், ஏதோ கோவத்துல பண்ணிட்டேன், மன்னிச்சிடுங்க. நீங்க இனிமே என்ன சொல்றீங்களோ அதை மட்டும் தான் நான் செய்வேன் அப்படின்னு வாக்கு கொடுக்கிறான். என்னோட உத்தரவு யாரு? நம்ம குருதேவர் சொல்றாப்ல, நீ உன்னோட மனசுல இருந்து அந்த முட்டாத்தனமான மூலையில இருந்தும் ஹிமாலய ராஜ்யத்தை ஆக்கிரமிப்பு பண்ண போறோம், போதெடுக்க போறோங்கிற அந்த எண்ணத்தை அடியோட தூக்கி எரிஞ்சிடணும் அப்படின்னு சொல்றாரு. கட்டி போடப்பட்ட நிலைமையில இருக்கிற தாரகாசுரனும் சத்தியமா அந்த ஹிமாலய ராஜ்யத்தை நான் ஆக்கிரமிப்பு பண்ண மாட்டேன் அப்படின்னு சத்தியம் பண்றேன், வாக்கு கொடுக்குறேன். ஆனா ப்ளீஸ் நீங்க இந்த கட்டை மட்டும் அவுத்து விடுங்களேன்னு கெஞ்சிறேன். அதான் சத்தியத்தை வாங்கியாச்சே அப்படின்னு நம்ம அசுர குருதேவரும் போனா போகுதுன்னு கட்டை அவுத்து விடுறாரு. ரொம்ப நன்றி குருநாதா அப்படின்னு சொல்ல வருவான் நம்ம தாரகாசுரன். ஏதோ பக்கத்துல சொல்ல வருவான் பாருங்க, இந்த முட்டா பைய கூட என்ன பேச்சுன்னு நம்ம குருதேவர் அங்கிருந்து விறுவிறுன்னு கிளம்பிடுறாரு. அதே மாதிரி அந்த பக்கம் பார்வதி தேவிக்கு ததீசி முனிவர் பிரம்ம ரகசியத்தை சொல்லி கொடுத்துட்டு இருந்தாப்ல. அப்ப சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சவரு இப்பதான் சொல்லி முடிக்கிறார். அதுவும் தன்னோட நாக்குல அந்த சரஸ்வதியை வச்சுக்கிட்டு இவர் சொல்லி கொடுக்கிறார். பிரம்ம ரகசியத்தை நல்லபடியா கத்துக்கிட்ட நம்ம பார்வதி தேவி ததீசி முனிவர் கிட்ட, நீங்க எல்லாமே எனக்கு சூப்பரா சொல்லி கொடுத்தீங்க, எனக்கு எல்லாம் புரிஞ்சது, ஆனாலும் என்னோட ப்ராப்ளம் எல்லாம் இன்னும் சால்வ் ஆகல, என்னோட மனசுல இருக்கிற அந்த பயம் இன்னும் அப்படியே தான் இருக்குன்னு சொல்றாங்க. இத கேக்குற ததீசி முனிவர், கவலைப்படாதீங்க தேவி, இப்ப நீங்க கவனிச்சது எல்லாமே ஃபுல்லா தியரி கிளாஸ் தான், அடுத்து பிராக்டிகல் கிளாஸ் எல்லாம் இருக்கு, அந்த பிராக்டிகலை நீங்க அந்த சிவனை சந்திக்கும் போதுதான் செய்வீங்க, தெரிஞ்சுப்பீங்க, அப்போ உங்க மனசுல இருக்கிற எல்லா பயமும் போய் நீங்க தான் அந்த ஆதிசக்திங்கிறதையும் உணர்வீங்க அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் கேட்டும் நம்ம பார்வதி தேவி இன்னும் வருத்தமா தாங்க இருக்காங்க. ததீசி முனிவர், கவலைப்படுறதுக்கோ பயப்படுறதுக்கோ இப்ப டைம் இல்ல தேவி, சிவன் உங்களுக்காக மட்டும்தான், உங்க வருகைக்காக மட்டும்தான் அந்த கோயக்குள்ள காத்துக்கிட்டு இருக்காருன்னு சொல்றாரு. என்னது, சிவன் எனக்காக காத்துக்கிட்டு இருக்காரா அப்படின்னு நினைக்கிற பார்வதி கிட்ட நம்ம ததீசி முனிவர், உங்க குறிக்கோளா நீங்க அந்த சிவனை வைங்க, சிவனை அடைவதே உங்களோட நோக்கம்னு வைங்க, அந்த நோக்கத்தை அந்த லட்சியத்தை அடைவதற்கான பாதையை பத்தி இப்ப நினைச்சு வருத்தப்படுறது முட்டாள்தனம் அப்படின்னு சொல்றாரு. அன்னைக்கு ததீசி முனிவர் வில்வ இலைய கொடுத்து சதி தேவிய சிவனை முதல்ல சந்திக்க வச்ச மாதிரி இங்கேயும் ததீசி முனிவர் வில்வ இலைய கொடுத்து, இந்த இலையோட சக்தியால உங்களால சிவன் இருக்கிற அந்த குகையோட வாசலை திறக்க முடியும்னு சொல்றாரு. அந்த வில்வ இலைய சதி தேவி அன்னைக்கு எப்படி ஒரு பொக்கிஷத்தை வாங்குற மாதிரி வாங்கினாங்களோ அதே மாதிரி தான் நம்ம பார்வதி தேவியும் வாங்கிக்கிறாங்க. இந்த வில்வ இலைய வாங்கினதுக்கு அப்புறம் அவங்க பயம் கொஞ்சம் கொஞ்சமா போன மாதிரி அவங்க ஃபீல் பண்றாங்க. போங்க தேவி, இந்த உலகமே நீங்களும் சிவனும் எப்ப சந்திப்பீங்கன்னு காத்து கிடக்குது, போங்க அப்படின்னு சொல்லி பார்வதியை அனுப்பி வைக்கிறார். ஒரு வழியா நம்ம பார்வதி தேவியும் சிவனோட அந்த சூலம் இருக்கிற குகை கிட்ட போயிட்டாங்க. சிவனோட குகையோட வாசல் பனிக்கட்டியால அப்படியே மூடப்பட்டிருக்கு. அப்ப பார்வதி தேவி சின்ன வயசுல நடந்ததை யோசிச்சு பாக்குறாங்க. சிவனோட சிலைய பார்வதி தேவியும் ததீசி முனிவரும் அலங்கரிச்சுட்டு இருக்காங்க. அப்ப பார்வதி தேவி, கடவுள் ஏன் இந்த கல்லுக்குள்ள இருக்காருன்னு ஒரு கேள்வி கேட்பாங்க. ததீசி முனிவர், கடவுள் எல்லா இடத்துலயுமே இருக்காரு, தூணுலயும் இருக்காரு, துரும்புலையும் இருக்காருன்னு சொல்லுவாங்க. அது மாதிரிதான் அவரோட சக்தி இந்த கல்லுக்குள்ளேயும் இருக்கு அப்படிங்கிறாரு ததீசி முனிவர். அந்த சக்தியை நம்ம எப்படி பாக்குறது அப்படின்னு பார்வதி தேவி அப்ப கேக்குறாங்க. ததீசியோ, அந்த சக்தியை பாக்குறது கஷ்டம் தான், ஆனா மனசுல கருணைங்கிற அந்த உணர்வோட பயபக்தியோட அந்த கல்லை பார்த்தா உள்ள இருக்கிற அந்த தெய்வ சக்தியும் தெரியும்னு சொன்னாப்ல. தீரா என்னங்கிற மாதிரி திரும்ப கேட்க, தன்னோட ஆத்மாவோட உண்மையான நிலையை உணர்ந்து தான் வேற இந்த உலகம் வேற அப்படின்னு இல்லாம எல்லாம் ஒண்ணு நினைக்கிறானோ அவங்களுக்கு அனைத்தும் சிவமயம் என்று அறிந்தவர்களுக்கு கல்லுக்குள் இருக்கும் அந்த தெய்வம் புரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இங்கேயும் கிட்டத்தட்ட அதே மாதிரி சினாரியோ தான். சிவன் கோயக்குள்ள இருக்கார், சிவனை பார்க்க விடாம செய்யறது இந்த பனிப்பாறைங்கிற அந்த கல்லு. அந்த கல்லு உருகணும்னா இவங்க கிட்ட கருணை பெருகணும், பக்தி பெருகணும். நம்ம பார்வதி தேவி தன்னோட அந்த ஆத்ம நிலையான ஆதிசக்தியை நினைச்சு, ஐயோ நாம இவ்வளவு நாளா அந்த சிவனை பிரிஞ்சிருக்கோமே அப்படின்னு நினைச்சு அழுகுறாங்க. அவங்க அப்படி அழுதுகிட்டு இருக்கும் போது அவங்களோட ஒரு சொட்டு கண்ணீர் அந்த வில்வ இலை மேல விழுது. கண்ணீரோட அந்த வில்வ இலைய சிவனோட காலடியில போடுற மாதிரி குகைக்கு வெளியில போட்டுவிட்டு அந்த பனிப்பாறை குகையோட வாசல் மேல மனதில் முழு பக்தியோட அப்படியே அவங்க கை வைப்பாங்க. உடனே அந்த பனிப்பாறை தீ மேல பட்ட மாதிரி அப்படியே கரைஞ்சு ஓடிடும். இடையில இருந்த தடை இனி இல்லை. குகைக்குள்ள போறாங்க. சிவன் எங்கடா அப்படின்னு தேடுறாங்க. அப்போ ரொம்ப தூரத்துல ஒரு ஒளி வடிவம் தான் தெரியுதே தவிர சிவன் தெரியல. ஒருவேளை தப்பான இடத்துக்கு வந்துட்டோமோன்னு யோசிச்ச பார்வதி தேவி, சரி அந்த
ஒளிய நோக்கி ஒரு அடிதாங்க எடுத்து வச்சிருப்பாங்க. அதுக்குள்ள அந்த இடமே தீப்பிடிச்சு பத்தி எரியுது. பார்வதி தேவிக்கு திடீர்னு அவங்களோட முன்ஜென்மமான சதிதேவியோட அந்த ஞாபகங்கள் வந்து போகுது. நேராவே பாத்துக்கிட்டு இருந்தவங்க திடீர்னு திரும்பி பார்த்தா அங்க நம்ம சிவன் இந்த பத்தி எரியிற அந்த தீக்கு நடுவுல உட்கார்ந்து தவம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதுதான் சிவனை பார்த்துட்டோமே அப்படின்னு நினைச்சவங்க தீய கவனிக்காம சிவன் கிட்ட போகலாம்னு முயற்சி பண்றாங்க. பட் அவங்களால போக முடியல. தீ அவங்கள போக விட மாட்டேங்குது. இப்பதான் நம்ம ததீசி முனிவர் இவங்களுக்கு சொல்லி கொடுத்த அந்த தியரி கிளாஸ் அதை முடிஞ்சாச்சு, இப்ப பிராக்டிகல் கிளாஸுக்கு போக போறோம் அப்படிங்கறத அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. அவர் சொல்லி கொடுத்த அந்த தியரி கிளாஸும் ஒர்க் அவுட் ஆகுது. பார்வதி தேவி தான் கத்துக்கிட்ட எல்லா வித்தையும் களத்துல இறக்குறாங்க. இப்போ இவங்க இருக்கிற இந்த நிலைமை, இந்த சூழல ஒரு கேமோட நாம ஒப்பிடலாம். ஒரு பஞ்ச கோஷத்துல இருந்து இவங்க வெளியில வரணும். அப்படி வந்தாதான் சிவனை இவங்க ரீச் பண்ண முடியும். ஒரு பூல இருக்கிற 5 இதழ்கள் மாதிரி தான் இந்த பஞ்சகோஷம்ங்கிறது. அந்த இதழ்கள் பூ மலர்ந்து அப்படியே விரியும் பாத்தீங்களா? அப்படி விரியும் போது அந்த இதழோட நீளம் அது எவ்வளவு தூரம் நீளுதோ அவ்வளவு தூரம் வேகத்தோட அந்த பூவோட மனம் வீசுமா. அதே மாதிரிதான் மனித உடல். இந்த 5 கோஷத்துல இருந்து வெளியில வந்தா ஆத்ம சக்தி வெளிப்படுமா. நம்ம பார்வதி தேவி ஒரு கேம்ல இருக்கிற ஒரு 5 லெவல் மாதிரி அந்த 5 கோஷத்துல இருந்து முக்தி பெறணும். ஃபர்ஸ்ட் தீயில பாகுபட்ட அன்னமய கோஷத்துல இருந்து வெளியில வராங்க. ரெண்டாவதா காத்து கோஷத்துல இருந்து இவங்க இப்ப வெளியில வர முயற்சி பண்றாங்க. அப்படி இவங்க காத்து கோஷத்துல இருந்து வெளியில வந்தா மனிதர்களுக்குள்ள இருக்கக்கூடிய அகங்காரம் போயிடுமா. அதுல இருந்து இவங்க வெளியில வராங்க. இப்படி இவங்க ஒவ்வொரு கோஷத்துல இருந்து வெளியில வரும்போது அவங்களுக்குள்ள ஒவ்வொரு சக்கரமா அப்படியே கூடிக்கிட்டே போகுது. ஆன்மீகத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியும், இந்த குண்டலினி சக்தியை நாங்க எழுப்ப போறோம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் செய்வாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு சக்கரமா இவங்களுக்கு ஓபன் ஆயிட்டே வருது. இப்படி அந்த 5 கோஷத்துல இருந்தும் வெளியில வந்தா மனுஷன் தன்னோட ஆத்ம சக்தியை உணர்வான். அதனாலதான் பார்வதி தேவிக்கு அவங்க தான் ஆதிசக்தி. போன ஜென்மத்துல அவங்க சதியா இருந்தப்போ அவங்க என்னென்ன தப்பு பண்ணாங்க, யாரெல்லாம் அவங்க கூட இருந்தாங்க, சிவனுக்கும் அவங்களுக்கும் என்ன சம்பந்தம், சிவன் எப்படியெல்லாம் இவங்களை காதலிச்சாரு அப்படிங்கிற அந்த ஃபுல்லா போன ஜென்மத்து நினைவுகள் எல்லாம் இவங்களுக்கு வந்துருச்சு, புரிஞ்சு போச்சு. ஆனா சதி செஞ்ச தப்புகளையும் அவங்க பேசின அந்த வார்த்தைகளையும் பார்வதி தேவியாலேயே கூட கேட்கவோ பார்க்கவோ முடியாம, ஐயோ போதும் நிறுத்துங்க, என்னால கேட்க முடியல, இத பார்க்க முடியல அப்படின்னு அவங்க வேண்டாம் வேண்டாம்னு சொல்ற ரேஞ்சுக்கு அந்த நினைவுகள் வேதனையை தரக்கூடியதாக இருக்கிறது. அடுத்ததா சதியும் சிவனும் கல்யாணம் பண்ணாங்க. சிவனும் சதியை நல்லா தான் வச்சுக்கிட்டு இருந்தாரு. வேண்டாம் வேண்டாம்னு சொல்லியும் கூட சதி கேட்காம அடம்பிடிச்சு தட்சனோட யாகத்துக்கு போனது. அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்னாச்சு, தட்சன் எப்படி அதுக்கப்புறம் இந்த அம்மாவை கௌரவ கொலை பண்ணாப்ல, அதுக்கப்புறம் அவருக்கு ஆட்டு தலை எப்படி வந்துச்சு, சிவன் எப்படி கொன்னாரு, இது எல்லாமே அடுத்து பார்வதிக்கு தெரிய வருது. அப்படியே ஒவ்வொரு கோஷமா தாண்டி கடைசியில ஆனந்தமய கோஷத்துல சிவனும் சதியும் எப்படி சந்தோஷமா இருந்தாங்களோ அந்த ஆனந்தமான தருணங்களை மட்டுமே அவங்க நினைச்சு பாக்குறாங்க. முதன்முறையா சதி சிவனை தொட்டது, அவங்க 2 பேரும் சேர்ந்தது, இது எல்லாம் அவங்களுக்கு தெரிய வருது. ஒரு வழியா அந்த கேம்ல 5 லெவலையும் முடிச்ச மாதிரி பார்வதிக்குள்ள அந்த 5 சக்கரமும் போய் ஐக்கியம் ஆயிடுச்சு. அவங்க அந்த 5 கோஷத்துல இருந்தும் முக்தி அடைஞ்சிட்டாங்க. முக்தி அடைஞ்ச பார்வதி திரும்பி அதே கோகைக்கு வந்திருக்காங்க. வந்தவங்களால இப்ப சிவனை நோக்கி எந்த தடையும் இல்லாம நடக்க முடியுது. அதுலயே அவ்வளவு சந்தோஷம் பார்வதி முகத்துல. இத்தனை நாளா தவம் பண்ணிக்கிட்டு இருந்து, இத்தனை நாளா காத்து கிடந்திருந்து, இன்னைக்கு நம்ம சிவனை பார்த்த அந்த சந்தோஷத்துல ஆனந்த கண்ணீரே வந்துருது. அழுதுகிட்டே ஓடி போய் சிவனோட காலை பிடிச்சிடறாங்க. எப்படியோ ஃபைனலா சிவனோட கால் அடியில வந்துட்டோமே அப்படின்னு ஆனந்த கண்ணீர் வடிக்கிறாங்க. அப்போ தவத்துல இருக்கிற நம்ம சிவனை பார்த்து அவங்க, நீங்க எனக்காக போன ஜென்மத்துல இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கீங்களா, நான் உங்களோட இந்த பவித்திரமான அந்த காதலை புரிஞ்சுக்காம அப்பா பாசத்துல உங்ககிட்ட என்னென்னமோ பேசியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி போன ஜென்மத்துல இந்த அம்மா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பேசுனதெல்லாம் நினைச்சு வருத்தப்பட்டு அழுகுறாங்க. நான் பண்ண தப்புக்கு நான் தீயில எரிஞ்சு கருகி போனது சரிதான், எனக்கு அந்த மாதிரி தான் தண்டனை கிடைச்சிருக்கணும், அதுதான் கிடைச்சது. ஆனா எந்த தப்புமே பண்ணாத நீங்க உங்களுக்கே ஏன் இவ்வளவு பெரிய தண்டனையை கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க, நான் தானே தப்பு பண்ணேன், என்ன நீங்க அவ்வளவா காதலிக்கிறதா இருந்தா, அவ்வளவு காதலோட என் மீது இருப்பதாக இருந்தா ஏன் என்ன இத்தனை நாளா நீங்க கூப்பிடல, ஏன் நான் வளர்ந்து இவ்வளவு தூரம் ரெடியார வரைக்கும் இத்தனை நாளா என்ன காக்க வச்சீங்க, நான் தான் ஒரு மனுஷியாச்சே, எனக்கு இதெல்லாம் ஒண்ணுமே தெரியாது, ஆனா நீங்களோ முக்காலமும் உணர்ந்த கடவுள், உங்களுக்கு எல்லாமே தெரியும், அப்புறம் ஏன் நீங்க என்ன கூப்பிடல அப்படின்னு அழுகுறாங்க. சரி நீங்க கூப்பிடலனா என்ன, இதோ நானே வந்து விட்டேன், நான் தான் உங்களோட பத்னி, உங்களோட சரி பாதி, நான் வந்து விட்டேன், இப்பயாவது கண்டறவாய் அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. இப்படி ஒரு பொண்ணு கீழே உட்கார்ந்து காலை பிடிச்சு இவ்வளவு பேசுறது எதுவுமே தெரியாம நம்ம சிவன் இன்னும் கண்ணை திறக்காம அப்படியே தவத்துல தாங்க இருக்காரு. போன ஜென்மத்துல ஏதோ தப்பு நடந்துருச்சு, ஆனா இப்போ நான் என்னோட பத்தினி தர்மத்தை செய்யறதுக்காக உங்ககிட்ட திரும்பி வந்திருக்கிறேன், இப்ப கூட கண்ணை திறந்து என்ன பார்க்க மாட்டீங்களா அப்படின்னு அழுகுறாங்க. பார்வதி தேவி கீழே உட்கார்ந்து அழுதுகிட்டே இருக்காங்க. ஆனா நம்ம சிவன் எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்லாம தவத்துல இருக்காரு. இனிமே அழுதுகிட்டே இருந்தா வேலைக்காகாதுன்னு நினைச்ச பார்வதி தேவி எந்திரிச்சு சிவன் இத்தனை நாளா தியானம் பண்ணதுனால அவர் மேல இருக்கிற அந்த தூசி பனி அதை எல்லாத்தையும் சேலையாலேயே தொடக்கிறாங்க. தொடச்சிட்டு, சரி சரி எனக்கு புரியுது, நீங்க என் மேல இன்னும் கொஞ்சம் கோவமா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன், நீங்க என் மேல கோவப்படாம வேற யாரு கோவப்படுவா, உங்களுக்கு என் மேல கோவப்படுறதுக்கான முழு அதிகாரமும் உண்டு, ஆனா ஒரே ஒரு தடவை மட்டும் கண்ணை திறந்து பாத்துருங்களேன் ப்ளீஸ் அழுகுறாங்க. நீங்க கண்ணை மட்டும் திறங்க, அடுத்தவங்க எல்லாம் எப்படி சமாதானம் பண்றேன் சரி பண்றேன்னு பாருங்கிற மாதிரி எல்லாம் பேசுறாங்க. இங்க ஒரு பொண்ணு இவ்வளவு நேரமா கெஞ்சிக்கிட்டு இருக்கேன்னு கூட தெரியாம இன்னும் மனுஷன் தியானத்துல தாங்க இருக்காரு. மறுபடியும் கீழே உட்கார்ந்து அவரோட காலை பிடிச்சு நாம செஞ்ச தப்புல அவர் ரொம்ப கோவமா இருக்காரு போலன்னு நினைச்சுக்கிறாங்க. உங்களுக்கு ஏற்பட்ட இந்த கஷ்டத்துக்கெல்லாம் காரணம் நான் போன ஜென்மத்துல உங்களுக்கு தகுதியானவளா இல்லாதது இருந்தது, ஆனா இந்த ஜென்மத்துல நான் உங்களுக்கு தகுதியான ஒரு பொண்ணா மாறிட்டேன், சொல்லுங்க நீங்களே சொல்லுங்க, நான் எப்படி உங்களுக்கு ஏத்த தகுதியான பொண்ணா இன்னும் நான் மெருகிறது, தயவு செய்து கண்ணை திறந்து சொல்லுங்களேன் அப்படின்னு அழுகுறாங்க. நான்
நான் இப்போ பிரம்ம ரகசியத்தை தெரிஞ்சவன். நான் இப்போ சாகர தருவாயில் இருக்கிறவங்களை கூட உசுரோட கொண்டு வரக்கூடிய அந்த ஒரு மந்திரத்தையும் அறிஞ்சவன். 5 கோஷங்களையும் கடந்தவன். உங்களுக்கு தகுதியான ஒரு பொண்ணா மாறதுக்கு நான் என்னால முடிஞ்ச எல்லாத்தையுமே செஞ்சுட்டேன். இனியும் செய்யறதுக்கு தயாரா இருக்கிறேன். ஆனா ஏதாவது பதில் சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டா நம்ம சிவங்கிட்ட இருந்து எந்த ரெஸ்பான்ஸும் இல்ல. சரி நீங்க சொல்ல வேண்டாம். உங்களுக்கு ஒரு தகுதியான பொண்ணா எப்படி மாறுங்கிற அந்த வழியை நானே தேடிக்கிறேன். ஆனா ஒரே ஒரு வாட்டி கண்ணை திறந்து என்ன பார்க்க கூடாதா அப்படின்னு அழுதுகிட்டே இருக்காங்க. ஸ்டில் சிவங்கிட்ட இருந்து நோ ரெஸ்பான்ஸ். சரி இது சரிப்படாதுன்னு நினைச்சவங்க நான் ஒரு லூசு. உங்களை பார்த்த அந்த ஆர்வத்துல பத்தினி தர்மத்தை மறந்துட்டேன். நீங்க இத்தனை காலமா சாப்பாடு தண்ணி எதுவுமே எடுத்துக்காம தவம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஆனா நான் பாருங்க இப்ப கூட சாப்பிட்டியா இல்லையான்னு கேட்கல. உங்களுக்கு சாப்பிடுறதுக்கு எதுவுமே எடுத்துட்டு வரல. நான் உடனே போய் சாப்பாடு எடுத்துட்டு வரேன். நீங்க சாப்பிடணும். அதுக்கப்புறம் இந்த விஷயத்தை பத்தி பொறுமையா பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குகையை விட்டு வெளியில ஓடுறாங்க. வைகுண்டத்துல இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கிற லட்சுமி தேவி பார்வதி தேவி இப்போ மகாதேவரை பாத்துட்டாங்க. ஆனா நம்ம சிவன் இன்னும் கண்ணையே திறக்கலையே. ஒருவேளை சிவனுக்கு இவங்க தான் ஆதிசக்தி சதி தேவி தெரியாம இருக்குமோ அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு நம்ம விஷ்ணு பகவான் அவருக்கு தெரியுதோ இல்லையோ நாம எல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், இன்னும் பார்வதி தேவி சிவனுக்கு தகுதியானவங்களா மாறலையா. அப்படி மாறுறதுக்கு பார்வதி தேவி இன்னும் எவ்வளவோ தவம் செய்ய வேண்டியிருக்குமா. என்ன தவம் செய்ய வேண்டியிருக்குமா சிவன் மாதிரியே. அப்பேற்பட்ட அந்த கடினமான தவத்தையும் தவ வாழ்க்கையும் பார்த்து பார்வதி தேவி பயந்துடுவாங்களோன்னு தான் எனக்கு கவலையா இருக்குன்னு சொல்றாரு நம்ம விஷ்ணு பகவானே. சிவனை அடைவது அப்படிங்கிறது இந்த உலகத்தில் உள்ள எல்லாத்தையும் அடையிறதுக்கு சமம். அந்த சிவனை அடையிற அந்த பாதை ரொம்ப கஷ்டமான பாதையா இருக்குங்கிறார். இந்த பக்கம் நம்ம சிவன் இன்னும் கல்லு மாதிரி தான் தவத்துல ஏற்காப்ல. வெளியில சாப்பாடு எடுத்துட்டு வரேன்னு ஓடி வந்த பார்வதி இப்படி சிவன் கண்ணையே திறக்க மாட்டேங்கிறாரேன்ட்டு வெளியில உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்காங்க. அப்ப திடீர்னு தாயே அப்படிங்கிற ஒரு குரல் எங்க இருந்து வருதுன்னு பார்த்தா நம்ம நந்தி சிலை கிட்ட இருந்து வருது. நான் யாருன்னு உங்களுக்கு தெரியலையா அப்படின்னு கேக்குறாரு. அப்போ நம்ம பார்வதி தேவிக்கு நந்தியா சதி தேவிக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ணாரு அந்த எல்லா நினைவுகளும் அவங்களுக்கு ஞாபகம் வருது. உடனே இவங்க அந்த நந்தி சிலை கிட்ட ஓடி போய் உன்னை போய் நான் எப்படி மறப்பேன் நந்தி, நீ யாருன்னு எனக்கு தெரியாம இருக்குமா அப்படின்னு அழுகுறாங்க. நீதான் என்னோட காதல என் சிவனோடு சேர்த்து வச்சவனாச்சே அப்படிங்கிறாங்க. என் காதலுக்காக போராடினவனாச்சே அப்படிங்கிறாங்க. எனக்குன்னு இருக்கிற புகுந்த வீட்டு உறவே நீதானப்பா அப்படின்றாங்க. என்னால அந்த கைலாயத்தையே சிவன் இப்போ தியாகம் பண்ணிட்டார். இப்ப நான் எவ்வளவு சொல்லியும் அவர் கண் திறக்க மாட்டேங்கிறார். நீ வேற இப்படி சிலையா மாறிட்ட. இனிமே எனக்கு உதவி செய்ய யாரு இருக்கா அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க. அப்போ நம்ம சந்திரனோட பொண்டாட்டி ரேவதி அங்க வந்து நின்னு பார்வதி அப்படின்னு கூப்பிட்டு நான் யாருன்னு தெரியுதான்னு கேக்குறாங்க. இவங்க நல்லா யோசிச்சு பார்த்துட்டு அக்கா அக்கா அப்படின்னு ஓடி போய் அவங்கள கட்டி பிடிச்சுக்கிறாங்க. என்னடா இவ்வளவு நேரம் பொண்ண காணமேனு மீனாதேவி ஒரு பெரிய பஞ்சாயத்தை கூட்டி இருப்பாங்களே, ஆள காணமே அப்படின்னு பார்த்தா கரெக்டா மீனாதேவி பர்வதராஜன் கிட்ட நம்ம பொண்ணை எங்க அனுப்புனீங்க, ஆமா யாருக்காக அவ சாப்பாடு செஞ்சுக்கிட்டு இருக்கா, எங்க அந்த சாப்பாடு எடுத்துட்டு போறா, என்ன நடக்குது, என்கிட்ட இருந்து ஏதோ நீங்க மறக்கிறீங்க அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. பர்வதராஜன் கொஞ்சம் நம்பிக்கை வை மீனா, நம்ம பொண்ணு என்ன பண்ணாலும் சரியா பண்ணுவா அப்படின்னு நம்ம பொண்ணு மேல நீ கொஞ்சம் நம்பிக்கை வை அப்படின்னு சொல்றாரு. அதெல்லாம் சரிதான், என் பொண்ணு மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு, ஆனா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க, நீங்க சொல்லுங்க அப்படின்னு மறுபடியும் கேட்க இவரு மீனாவதி இப்போ நீ உண்மையை ஏத்துக்கூடக்கூடிய அந்த நிலைமையில நீ இல்ல, சரியான நேரம் வரும்போது நானே சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பர்வதராஜன் அங்க இருந்து போயிடுறாரு. இந்த பக்கம் அந்த குகைக்கு வெளியே பார்வதி தேவி கிட்ட ரேவதி சிவனை நீ சந்திக்க போற இந்த நாளுக்காகத்தான் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன், நான் உங்ககிட்ட கொடுக்கறதுக்காக ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லி சதியோட ரத்தம் பட்ட அந்த ருத்ராட்ச கோட்டையை கொடுக்குறாங்க. ஞாபகம் இருக்கா? இத மட்டும் மகாதேவர் பார்த்துட்டா அவர் கண்டிப்பா தவத்துல இருந்து வெளியில வந்துருவாரு. இத பார்த்தாலே சிவன் புரிஞ்சுப்பாரு நீதான் சதியோட மறுபிறவின்னு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் எடுத்து சொல்றாங்க ரேவதி. இன்னும் சொல்றாங்க இந்த ரத்தம் படிஞ்ச ருத்ராட்ச கோட்டை தான் உன் காதலோட சின்னம் அப்படிங்கிறாங்க. இதை எடுத்துட்டு போக முயற்சி செய்யுங்கிறாங்க. இப்படி இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது நம்ம காசிப ரிஷியோட மனைவி சதியோட அக்கால ஒருத்தி அவங்க வீணையோட வந்து நிக்கிறாங்க. அப்ப நம்ம பார்வதி தேவி சதிக்கும் இந்த அக்காமார்களோட இருந்த அந்த அற்புதமான நினைவுகள் எல்லாத்தையும் நினைச்சு பாக்குறாங்க. உன் மனசுல இருக்கிறத வீணையோட இசை மூலமா வெளிப்படுத்து அப்படிங்கிற மாதிரி அவங்க வீணையை கொடுக்குறாங்க. கண்டிப்பா இந்த வீணையை இசைச்சா சிவன் கண் திறப்பார் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு காலகட்டத்துல கவலையா இருக்கிற சிவனோட வாழ்க்கையில காதலையும் சுகத்தையும் உருவாக்குனது இந்த இசைதான் அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் நம்ம சிவன் கண் திறக்காம இருக்கிறத பாக்குற இந்திரதேவர் அதுக்கப்புறமும் பொறுக்க முடியாம நான் கூப்பிட்டேன்னு சொல்லி காமதேவரையும் ரதியையும் கூப்பிடுங்கிறார். இதை கேட்கிற கங்காதேவி ஒரு மாதிரி சிரிப்போட அவங்களை கூப்பிட்டு என்ன பிரயோஜனம், ஒன்னும் நடக்க போறது இல்லைங்கிற மாதிரி அவங்க பேசுறாங்க. அதுக்கு நம்ம இந்திரதேவர் சிவனை தியானத்திலிருந்து எழுப்புறது பார்வதி தேவியோட பொறுப்பு மட்டும் கிடையாது, நம்ம எல்லோரோட பொறுப்பும் கூட. அந்த வேலையை தேவர்கள் எல்லாரும் சேர்ந்துதான் செய்யணும்னு சொல்றாங்க. இப்ப நம்ம பார்வதி தேவி ருத்ராஜம் வீணை, அந்த பக்கம் இந்திரர் அனுப்புற காமதேவர் ரதி அப்படின்னு இவங்க எல்லாரோட உதவியோட தவத்தில் இருக்கக்கூடிய அந்த சிவனை எழுப்ப போறாங்க. எழுப்ப முடியுமா? சிவன் எந்திரிச்சா என்ன ஆகும்? நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை, as usual ஞாயிற்றுக்கிழமை நம்ம லீவு, வீடியோஸ் எதுவும் வரதில்லை. திங்கக்கிழமை மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.